தன்னோட மூழ்கிய நிலையில இருந்திருக்கார் அப்படின்னா, 16 வயதில ஞான நிலையெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் வந்து நம்ப அனுபவங்கள போக போக பகிர்ந்ததுக்கப்புறம், அப்புறம் பெரிய புராணம் ஞான நிலை எய்துவதற்கு உதவியதா? ஆமா, நிச்சயமா. பெரிய புராணத்தில படிச்சுட்டு 63 நாயன்மார்கள பத்திலாம், ஐயோ! சிவபெருமானே! இவாளுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கியே! எனக்கு பண்ண மாட்டியா? எனக்கு பண்ண மாட்டியா? அப்படிங்கிறதுக்கு உதாரணமா, 63 நாயன்மார்கள் அந்த பெரிய புராணத்தில படிச்சிருக்கார். பகவான் வந்து மதுரையில வந்து சித்தப்பா சுப்பையர் வீட்ல தங்கியிருந்தபோது தான் பெரிய புராணத்த தற்செயலா படிச்சாராம். அதில வந்து அவருக்கு முழு ஈடுபாடு இருந்தது. அத முழுசும் படிச்சு முடிச்சார். அப்புறம் வந்து சித்தப்பா வீட்ட மாடி அறையில தான் மரண அனுபவம். இப்ப செத்து போன உடனே அந்த உடல்லேருந்து ஆன்மா அந்த அனுபவத்த அங்க தான் பெற்றுட்டு, அதுக்கு பிறகு ஞான நிலையில நிலைத்து நின்னுட்டார். மதுரை கோவிலில் உள்ள 63 நாயன்மார்களிடம் அவருக்கு இருந்த பக்தி வந்து அடங்காத ஒரு பக்தின்னே சொல்லலாம்.